அவர் சாங் பிக்சரைசேஷனில் வந்து ஒரு வெரைட்டி கொடுப்பார். அது ஒன்றில் வந்து இன்னொரு மாதிரி இருக்காது. ரசித்து நீங்கள் எப்போ வேணுமுன்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது இந்த கேம் சேஞ்சர்லேயும் அந்த சாங்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி அந்த ஹீரோயினுக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாம் கூட அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு இன்னமும் இந்த கேம் சேஞ்சரும் டவுட்டாக தான்ப்பா இருக்குன்னா சரி இப்படி சொல்கிறீங்க. இருக்கிற உண்மை நம்மக்குள்ளே பேசுகிறோம். ஏன்னா இப்போ படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பேசுகிறது வந்து ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆன பிறகு பேசுகிறோம், தப்பு இல்லை. அது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் சொல்கிறேன் இந்த மேட்ரு. சுஜாதா அவருடைய காம்பினேஷன் பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்டு ஏன்னா சொல்லக்கூடிய ஒரு அறிகுறிகள் வந்து சொல்கிறது. பட் இப்போ என்னென்னா அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஏன்னா அவர் ரீச் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவாங்க சங்கரை. பட் அதே மாதிரி இனிமேல் அவர் வந்து மற்றவங்களுடைய ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸுடைய அட்வைஸ் யாராவது இருந்தால் கேட்டுக்கிட்டு சிலது 1-2 கருத்துக்களை கேட்டு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இப்போ சேஞ்ச் வந்தாச்சு. இனிமேல் நான் அதுன்னு சொல்ல முடியாது. இதனால் பாதிப்பு என்னென்னா ஸோ இதெல்லாம் அவர் உணர்ந்தனால தான் வந்து பேட்டியே கொடுக்காத சங்கர் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா சேனல்களுக்கும் பேட்டி கொடுத்தாரு, இறங்கி வந்திருக்காரு. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பணம் தான் முக்கியம்னு பண்ணுறது ஒன்று. இன்னொரு இது என்னென்னா ஒரு நல்ல சினிமா நேசிக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 100 பேர் பண்ணுறாங்க, 100 பேர். சங்கர் அதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்கிறார். சினிமாவை 200% நேசிப்பார். அவர் செலவு பண்ணுறாரு, பட்ஜெட் அதிகமாகுதெல்லாம் வேறே விஷயம். எதுக்காக பண்ணுறாரு? சக்ஸஸுக்காக பண்ணுறாரு. இல்லை பயோபிக் வந்து சங்கருக்கு ஒதுக்கணும், பயோபிக்கே வேணான்னு முடிவுக்கு வந்துருவார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். சங்கருக்கே இப்போ 2 படம் சரியாக ஓடலைன்னு அவருக்கும் தெரியல. இப்போ அவர் பயோபிக் பண்ணால் எப்படி வரும்? அவர் அதுக்காக போனோம்னா என்னத்தை சொல்கிறதுன்னு அது நடக்கிற விஷயம் கிடையாது. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் KR அவர்கள். அவரோடு சமகால சினிமா குறித்து பல்வேறு விஷயங்களை உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் வந்து மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு. அந்த படத்தோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஷால் அவர்கள் கை நடுக்கத்தோடு பேசுனது தான் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ப்ரொமோஷனுக்காக தான் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? இல்லை, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். விஷால் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக. காரணம் அவங்க அப்பா GK ரெட்டி இருக்கார் இல்லையா, ஃபஸ்ட்டு அவர் படம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு என்ட்ராகிறாரு. அப்போ சந்திச்சது என்ன தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. சந்தித்து பேசும்போது ஃபஸ்ட்டு அவர் பண்ண படம் இப்போ ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு ஒரு படம் பண்ணார். அதை அவர் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி என்ன கேட்டது. அப்போ நான் வந்து ஒரு 5 ஏரியா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட்டு மேக்ஸிமம் இது நான் தான் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அப்போ எங்களுக்கும் அவருக்கும் நல்ல நட்பு, வீட்டுக்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. விஷால் அப்போ சின்ன பையன், நடிகனே ஆகலை. அதே மாதிரி GK ரெட்டி அதுக்கப்புறம் ஒரு நாள் நேராக வந்து நாங்கள் 2 பேரும் MRC கிளப்புக்கு போனோம். அப்போ இந்த கருத்து கேட்டார். இது மாதிரி முதல் பையனை ட்ரை பண்ணேன், அட்டம் பண்ணோம், சரியாக வரல. இப்போ விஷாலுக்கு கொஞ்சம் ட்ரெயின் எல்லாம் பண்ணி சினிமாவில் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன், டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன்னா தப்பே கிடையாது சார். யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அட்டம் பண்ணவங்க டெஃபினட்டாக நல்லா வருவான். ஏன்னா அந்த இது ஃபெயிலியர் தான் நீங்கள் உங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது. அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுறதுல தப்பே இல்லைன்றதுனால தான் அவர் அந்த செல்லமை படத்துக்கு நிறைய செலவு பண்ணி அவரை தான் அதை ப்ரமோட் பண்ணார். பையனை ஜெயிக்க வச்சுட்டாரு. இவரும் திறமை இருந்ததுனால அப்படியே வந்து முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார். ஆனால் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் அவர் பண்ணது வந்து எனக்கு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொமோஷனுக்காக அப்படி பண்ண விமர்சனம் வருது, அதனால் கேட்டேன். எனக்கு பார்க்கும்போது அப்படி ப்ரொமோஷனுக்காக பண்ணதா தெரியல. ஆனால் என்னையும் சில பேர் கேட்டாங்க, சார் அவர் ஏதோ நடிக்கிறார் போல் இருக்குது சார், அது நீங்கள் இன்னமும் ரொம்ப நான் சொன்னேன், நடிக்குதோ இல்லையோ அந்த படம் நிச்சயமாக என் மனசில் படுது. அந்த படம் கண்டிப்பாக ஓடும். 12 வருஷம் ஆனால் கூட அந்த படம் ஏற்கனவே 2-3 வாட்டி ட்ரை பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணேன். ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பல பேர் பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி. அதனால் அந்த படம் நிச்சயம் ஓடணும்னு நான் மனசார நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் நிச்சயமாக ஓடனா அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு உண்மையிலே நர்வஸ் பிரேக் டவுன் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட உண்மையிலே அது வந்து சீக்கிரம் குணமாக ஆகிறதுக்கு கூட அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த படம் ஓடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த படம் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி இந்த கலெக்ஷன் வருதுன்னு சொன்னால் 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்த படம். நிச்சயமாக இந்த வந்த படங்களில் 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து இது காணாமல் கூட போயிருந்துருக்கலாம்.
ஆனால் இந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா, பட்டி தொட்டி வரலும் விஷாலுக்கு ஏதோ ஆயிடுச்சாமே, உடம்பு சரியில்லையாமே, அது ஆச்சான்றது வந்து தெரியாத ஆளே கிடையாது. அன்றைக்கி டோட்டலாக நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதனால தான் உங்களுக்கு 12ஆம் தேதி ரிலீஸ் படம். ஞாயிற்றுக்கிழமை யாரும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அது 10ஆம் தேதி 2 படம் ரிலீஸ் ஆச்சு. வணங்கானும், கேம் சேஞ்சரும். 12 ரிலீஸ் ஆகி ஓப்பனிங்கே உங்களுக்கு வந்து ஒரு பூமோட ஹவுஸ்ஃபுல்லோடு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் ரிசர்வேஷனே நல்லா இருந்தது. அது பெரிய ஸ்க்ரீனில் உள்ள வணங்கான் இதெல்லாம் மாத்தி இதுல போட்டாங்க. அதுக்கெல்லாமே கூட இது கூட நீங்கள் அது விளம்பரமாக கூட எடுத்துக்கிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு மனசார தெரிஞ்சது வந்து உடல்நிலை சரியில்லை. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஆகிட்டாருன்னு கூட சொன்னாங்க. காரணம் இந்த ரிசல்ட்டு கூட இருக்கலாம். ஏன்னா நர்வஸ்ன்றதுனால நரம்புக்கு மெயின் அது வந்து அந்த பிரச்சனை வந்து என்னடான்னா கொஞ்சம் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும். அப்படி கூட ஆகிருக்கலாம். நான் நம்ம சினிமாவில் எது சொல்ல முடியாது. நம்ம பேசுவாங்க, அது ஒரு இது பண்ணுவாங்கன்னா இந்த படத்துக்கு ரீச்சுக்கு அது ஒரு மெயின் பாயிண்ட். இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங்கு இன்றைக்கி வந்து நம்பர் 1 வந்த படங்கள்லையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம். நான் சுந்தருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், இது வந்து உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு புனிதமான தொழில். சினிமா பற்றி பல பேர் பல விதமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம சினிமாவை உண்மையாக நேசிக்கிறவங்க நிச்சயமாக இது பாராட்டு தான் செய்யணும். இந்த படத்தை அதனால் இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு போய் சேரும். இதுக்கு யாரெல்லாம் துணையாக இருந்தாங்களோ, நான் கேள்விப்பட்டது திருப்பூர் சுப்பிரமணியம், அப்புறம் ஏசி சண்முகம், ஸ்ரீ சுந்தர் தான் வந்து மெயினாக வந்து அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டு விழாவே நடத்தினாலும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நல்ல படங்கள் இப்போ பல கோடி ரூபாய் வந்து முடங்கி கிடக்குது. பல கோடி ரூபாய் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியாமல், ஆனால் நல்ல படங்கள் இப்போ எப்போ தெரிஞ்சுது? இப்போ மதகஜராஜா நல்லா இருக்குன்னு சொல்லி எப்படி ரிலீஸ் ஆன பிறகு தானே தெரிஞ்சுது. அதே மாதிரி அந்த படங்களுக்கு முயற்சி எடுத்து படத்தை பார்த்து நல்லா இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எல்லோரும் முன் வருவாங்க. இனிமேல் எல்லோரும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறது, ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி ஏதாவது சிக்கல் இருந்தது. ஏன்னா இப்போ தீர்க்கறது ரொம்ப ஈஸி. ரொம்ப நின்று போன படங்கள்லாம் இது வந்து ஒரு இந்த மகாமகம் மாதிரியும் கும்பமேளா மாதிரி இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்ததுன்னா இண்டஸ்ட்ரிக்கே இந்த வருஷம் வந்து நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதுனால இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இதை. ஸோ இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்கிறேன். இப்போ விஷாலாக இருந்தாலும் இப்போது சங்கராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கேம் சேஞ்சரு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ஆனால் விஷாலுக்கும் இடையில் வந்து பல பிரச்சனைகள். அவர் சொல்லும்போது நண்பர்களால் இதாகிட்டார். இன்னொருத்தர் மேலே நம்ம பழி போடுறது வந்து தப்பான ஒரு இது. முதல்ல நம்ம சைடு என்ன மிஸ்டேக்குன்னு புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே முக்கியமாக என்னை எடுத்து யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தொழிலில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்தாலும் சரி, அவங்க பீரியடு அவங்கவுங்க ஏஜ் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து கஷ்டமான நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த கஷ்டமான நாட்கள் நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம், சார் மோசமான பீரியடுன்னு சொல்லி. அதுதான் தப்பு. அந்த பீரியடு தான் ரொம்ப நல்ல பீரியடுன்னு நம்ம எடுத்துக்கணும். அது காரணம் இந்த கஷ்டமான நாட்களில் தான் யார் உண்மையான நண்பர்கள் தெரியும். மனைவி, ஈவன் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் மற்ற ஹெல்ப் பண்ணுற வர்றவங்க யாருன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான நேரம் வந்து இந்த நேரம் தான், இந்த கஷ்டமான நாட்டு. இதை வந்து பேட் டைமுன்னு சொல்லுவாங்க. பேட் டைம் இல்லை, வெரி குட் டைமுன்னு நான் சொல்லுவேன் அனலைஸ் பண்ணோம்னா. அப்போ அந்த தீரியில் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் ஜெயிக்கலாம். இது யாருக்கு சொல்ல வரேன்னா முக்கியமாக ஷங்கருக்கும் விஷாலுக்கும் தான் சொல்கிறேன். ஷங்கர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்த ஷங்கருக்கு வந்து இந்தியன் 2 வரும்போதே டவுன்ஃபால்னு சொன்னாங்க. அப்போவே உண்மையாக சொல்லப்போனால் ரிலீஸுக்கு அப்புறம் சொல்கிறது வேறு. ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து கமல் சாருடைய பர்த்டே நடந்தது லீலா பேலஸில். அங்கே அவர் என்ன பண்ணார், தக் லைஃப் ட்ரெய்லரையும் இந்தியன் 2 ட்ரெய்லரும் போட்டாங்க. நானும் லோகேஷ் பெரிய ஆல்மோஸ்ட் டைரக்ட் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விஐபிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நானும் பார்த்தேன். எனக்கு ஷங்கர் மேலே எப்போவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம். ஒரு நம்ம இந்தியாவுக்கே ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டைரக்டரு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால், பேசப்படுற அளவுக்கு வந்திருக்காருன்னா எப்போவுமே அவர் மனசுக்குள்ளே நான் பாராட்டிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவர்கிட்ட இன்னொரு நல்ல குணம் கூட, அவர் அன்றைக்கி ஜெயிச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அவருடைய பேனரில் வந்து நல்ல படங்கள் பண்ணணும்னு சொல்லி சின்ன படங்கள் வேறு டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் ப்ரமோட் பண்ணார். அது கொஞ்ச நாள் ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் சரியாக வரலன்னு அதை விட்டுட்டார். அது ஸோ அப்படி ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு டைரக்டர். அவருக்கு வந்து அடி வர்றதில் எனக்கு விருப்பம். அப்போ நான் அவர் தனியாக கூப்பிட்டேன்.
எப்போது அந்த லீலா பேலஸில் ட்ரெய்லர் தக் லைஃபும் பார்த்தேன், இதுவும் பார்த்தேன். சார் ஏதோ சம்திங் வந்து உங்கள் ட்ரெய்லரில் வந்து மிஸ் ஆகுது. பழைய சங்கரனுடைய ஸ்டைல் அதில் இல்லை. அது என்னான்றது பாருங்கள். ஏன்னா ட்ரெய்லர் வந்து டியூரேஷன் அதிகமாக இருக்கா, இல்லை கட்டிங்கில், எடிட்டிங்கில், இல்லை கலர் கரெக்ஷனில், இல்லை இதுதான் ஃபைனலாக ஏதோ பாருங்கள். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த பழைய சங்கரன் எனக்கு தெரியல. அவருக்கு முகமே மாறி போச்சு ஆக்சுவலாக. ஏன்னா நான் எப்போவுமே வெளிப்படையாக ஓப்பனாக பேசுகிறீங்க. நான் எப்போ பேசுவேன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவருக்கு அது சொல்லும்போது கொஞ்சம் சங்கடம். இல்லை சார் கரெக்டாக தான் இருக்கான்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெய்லரும் விட்டாங்க. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்கும்போது என்ன இப்போ சொல்லலாம், நான் ரிலீஸுக்கு முன்னே சொல்லியிருந்தா அது தப்பு. ஆனால் இப்போ சொல்லலாம். காரணம் என்ன, அவரே உணர்ந்துருப்பார். இல்லை அது வந்து இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் சொல்கிறேன் இந்த மேட்ரு. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது கூட இல்லைப்பா அந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னமோ எனக்கு அதில் சப்தம் ஏதோ மிஸ் ஆகுது, அவர் ஏதோ பண்ணி சில இதெல்லாம் வந்து சரியாக வரல, அந்த ட்ரைலரே ஒரு மாதிரியாக இருக்குது, சங்கர் ட்ரைலர் மாதிரியே இல்லை, அது பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன தெரியல இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதுவும் சொன்னேன். அதுக்கப்புறம் கேம் சேஞ்சனுடைய ஒரு பாட்டு அது இதெல்லாம் பார்க்கும்போது இதே கமெண்ட்டு என்ன சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, சார் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லோரும் சொன்னாங்க இந்த ஜரகண்டி ஜரகண்டி. நான் சொன்னேன் ஏதோ பார்த்த பாட்டு மாதிரியான சங்கர் சாருடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அவர் சாங் பிக்சரைசேஷனில் வந்து ஒரு வெரைட்டி கொடுப்பார். அது ஒன்றில் வந்து இன்னொரு மாதிரி இருக்காது, ரசித்து நீங்கள் எப்போ வேணுமுன்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது இந்த கேம் சேஞ்சர்லேயும் அந்த சாங்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலாக அந்த ஹீரோயினுக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாம் கூட அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு இன்னமும் இந்த கேம் சேஞ்சரும் டவுட்டாக தான்ப்பா இருக்குன்னா சரி இப்படி சொல்கிறீங்க. இருக்கிற உண்மை நம்மக்குள்ளே பேசுகிறோம். ஏன்னா இப்போ படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பேசுகிறது வந்து ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆன பிறகு பேசுகிறோம், தப்பு இல்லை. படத்துக்கு இனிமேல் பாதிப்பு நம்ம பாதிப்பு போகிறதுக்கு ஏன்னா இருக்கிற உண்மை சொல்லி தானே ஆகணும். இதாவது போய் அவருக்கு ரீச் ஆச்சுன்னு சொன்னால் அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ அவர் இனிமேல் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். சுஜாதா அவருடைய காம்பினேஷன் பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்டு ஏன்னா சொல்லக்கூடிய ஒரு அறிகுறிகள் வந்து சொல்கிறது. பட் இப்போ என்னென்னா அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஏன்னா அவர் ரீச் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவாங்க சங்கரை. பட் அதே மாதிரி இனிமேல் அவர் வந்து மற்றவங்களுடைய ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸுடைய அட்வைஸ் யாராவது இருந்தால் கேட்டுக்கிட்டு சிலது 1-2 கருத்துக்களை கேட்டு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இப்போ சேஞ்ச் வந்தாச்சு. இனிமேல் நான் அதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இதனால் பாதிப்பு என்னென்னா, இந்தியன் 3K வந்து ஒரு கேள்விக்குறி. இப்போது இந்தியன் 3K ஒரு விமர்சனம் வந்து இல்லை நல்லா இருந்தாலுமே இப்போது ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த அளவுக்கு 2 படத்துலேயும் வந்து அவருக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது கரெக்ட் பண்ணணுன்னா அது கொஞ்சம் தள்ளி கிள்ளி கொஞ்சம் இதுக்கு இடையில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கூட பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ண தான் ஏன்னா கமல் சாரும் அதில் இருக்கார். அதனால் அவங்கெல்லாம் கலந்து பேசி என்ன பண்ணலன்ட்டு அதுக்கு என்ன ப்ரொமோஷனுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அதனால் அது கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணால் தான் பெட்ரு. ஏன்னா லைக்காவுக்கும் ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடான்னா, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இது பேட் டைம்ன்றதை விட என்னென்னா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பீரியடு. வாழ்க்கையில் ஒரு நல்ல பீரியடுன்னா இந்த பீரியட் ஏதாவது நம்ம எடுத்துக்கணும். இங்கே தான் நமக்கு எங்கே மாற்றங்கள் வந்ததுன்னா இதெல்லாம் ஆனதுனால தான் வந்தது. ஸோ இனிமேலையாவது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுன்னு நான் நினச்சிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஜாக்கிரதையாக வந்து பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். சங்கர் அவர்களே உணர்ந்துட்டாரா? நீங்கள் சொன்னது மாதிரி வந்து சங்கர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நான் டேரெக்டாக வந்து ஒரு விமர்சனம் சொன்னோடனே அவரோட முகம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அவர் உணர்ந்தனால தான் வந்து பேட்டியே கொடுக்காத சங்கர் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா சேனல்களுக்கும் பேட்டி கொடுத்துட்டாரு, இறங்கி வந்திருக்காரு. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பணம் தான் முக்கியம் பண்ணுறது ஒன்று. இன்னொரு இது என்னன்னா, ஒரு நல்ல சினிமா நேசிக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 100 பேர் பண்ணுறாங்க, 100 பேர். சங்கர் அதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்கிறார். சினிமாவை 200% நேசிப்பார். அவர் செலவு பண்ணுறாரு, பட்ஜெட் அதிகமாகுதெல்லாம் வேறு விஷயம். எதுக்காக பண்ணுறாரு? சக்ஸஸுக்காக பண்ணுறாரு. ஆனால் உழைப்பால் அந்த நேரத்தை வீணாக்கி சில பேர் சினிமாவை வந்து என்னென்னா உள்ளே வந்துட்டு கமிட்டாக வரலும் ஒரு மாதிரி இருப்பாங்க டைரக்டர்ஸு. உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சினிமா ஷூட்டிங் பண்ணுறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அவ்வளோ வந்து உணர்வுபூர்வமாக ப்ரொடியூசருக்கு காப்பாற்றணும் செய்யுது. ஆனால் சங்கர் அப்படி கிடையாது. சின்சியராக பண்ணுவார். அது செலவு அதிகம் ஆனால் கூட அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலும் பண்ணுவார்.
அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி நேசிக்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப கம்மி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயம் அவர் வந்து அவருக்கு ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இது வந்து கொஞ்சம் இதை தாண்டி வரணும். இந்த ஃபெயில்யூர் வந்து அவர் பெருசாகவும் எடுத்துக்கூடாது. அதே நேரத்தில் ஃபெயில்யூருக்கான காரணம் என்னன்றது அவர் அனலைஸ் பண்ணணும். பேட்டியில் பேசும்போது கூட வந்து உங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் நான் படிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இது ஒரு சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து விமர்சனம் வந்து நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதும் தவறான விமர்சனங்களை வேணும்னே வன்மத்தில் பேசுகிறவங்கள வந்து நம்ம ஒதுக்குறதும் எடுத்துக்கலாம். ஆனால் விமர்சனமே படிக்க மாட்டேன்னு இல்லை இல்லை அது அவர் வந்து ஒரு பேட்டின்றதுனால வந்து அது இந்த கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர் கவனிக்க மாட்டாருன்னு இல்லை, எல்லாமே அவர் கவனிப்பார். இருந்தாலும் பேட்டின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றது அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு அதான் நான் சொல்கிறேன், அவர் பணத்துக்காக படம் பண்ணுறது இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அந்த படம் ஜெயிக்கணும், அவர் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார், அவர் அந்த பீக்குக்கு வந்தாச்சு. ஸோ அவர் உழைப்புக்கு வந்து கொடுக்குற சம்பளம் அவங்க நேசித்து தானே போகிறாங்க. அதனால் அவர் படத்தை ஜெயிக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கார், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார். தொடர்ச்சியாக 2 படங்கள் தோல்வி. ஸோ சங்கர்கிட்ட வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்த வரைக்கும் மெயின் இல்லை சார். இப்போ சுஜாதா சார் மாதிரி ஒரு கைடன்ஸுக்கு ஒரு ஆளை ஒரு தேடணும். இப்போ யார் அது என்னென்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற ஆள் இல்லை. ஓப்பனாக சங்கர் இது வந்து தப்பு, இந்த கதை நல்லா இருக்குது, நீ போகிற இந்த ட்ராக் சரியில்லை, படத்தையும் போட்டு காமிக்கணும். கடைசி வரலாம் ஃப்ரேம் கூட ப்ரொடியூசருக்கும் காமிக்க மாட்டேன், அதுவும் காமிக்க மாட்டேன். ப்ரொடியூசரும் காமிக்க வேணாம், உனக்குன்னு ஒரு சில பேர் நல்ல டீம் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த டீமில் உண்மை பேசுகிற ஆளுங்க உண்மையில் சொன்னால் ஜெயிக்குமா என்னன்றது வந்து ஜாகிரதை. லெங்க் அதிகமாக இருந்தாலும் அது குறைச்சிக்கணும்னா, ஏன்னா எல்லாத்துக்குமே வழி இருக்குது. சினிமாவில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நல்ல பேர் வாங்குறதுக்கு இல்லை இல்லை, சில நேரத்தில் டியூரேஷன் அதிகமாக இருந்து நீங்கள்லாம் சொன்னீங்க நான் இப்படியே வச்சுட்டேன் படம் ஓடிடுச்சன்னு உடனே அந்த ஓடிடுச்சுன்றதுனால காரணம் கிடையாது, குறைச்சிருந்தா இன்னும் நல்லா ஓடி இருக்கும். ஓகே, இந்த சிந்தனை வரணும். ஸோ நம்ம ஓரளவுக்கு லிசனராகவும் இருந்தோம்னா பெட்ரு. ஏன்னா அதுதான் இனி சங்கர் செய்ய வேண்டிய மெயின் வேலை அதுதான். இல்லைன்னா இதே ரூட்டில் போனாருன்னா சக்ஸஸ் பார்க்குறது அதுக்கப்புறம் கஷ்டம் ஆகிடும். ஏன்னா இப்போ காம்படிஷன் அதிகமாக போச்சு. அதனால் இப்போ இருக்கிற குழப்பத்தில் வந்து டைவர்ஷன் நிறைய வரும், கன்ஃபியூஷன் நிறைய வரும். ஸோ அது காப்பாற்றிக்கணுன்னா இந்த சிந்தனையில் போனால் நிச்சயமாக, ஏன்னா நல்ல டேலண்ட் உள்ள ஒரு டைரக்டர், மிஸ்டேக் எல்லாருக்கும் நடக்க தானே செய்யும். அதே பேட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரோட பயோபிக் எடுக்கணும்னா எந்த நடிகரோட பயோபிக் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படி தோணுன்னா ரஜினிகாந்த் அவரோட பயோபிக் எடுக்க எனக்கு ஆசைன்னு சொல்கிறாரு. ரஜினிகாந்த் அவரோட நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நெருங்கி பழகிருக்கீங்க, அதுக்கு வந்து ரஜினிகாந்த் ஒத்துக்கொள்வார் நினைக்கிறீங்களா, இல்லை சங்கர் வந்து சரி வருவார் நினைக்கிறீங்களா? அதுதான் இங்கே ரஜினி சார்கிட்ட அவர் பயங்கர புத்திசாலி. மற்ற நடிகர்கள் மாதிரி டக்குன்னு என்ன சொல்லுவார், யோசனை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அது நம்ம இப்போது உயிரோடு இருக்கும்போது அதை எடுத்தால் சரி வராது. ஏன்னா அவர் முழுக்க அவர் வந்து அவரை பற்றியே சிந்திக்கிற ஒரு மனிதர். அவர் நடிகர்ன்றதை விட மனிதர். ஏன்னா அவர் வந்து சுயநலம் அதிகம். சுயநலம் யாருக்காகன்னு அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக. ஏன்னா அவர் வந்து இப்போயே வந்து பியாண்ட் இது. ஏன்னா 74 இன்றைக்கி 100 கோடி தாண்டி சம்பளம் வாங்குறாருன்னா அது நமக்கே பெருமையான ஒரு விஷயம். ஹாலிவுட்டில் கூட இப்போ மெல் கிப்சன் இவங்கெல்லாம் கூட சில்வர் ஷெட்டர் எல்லாமே இதாகிட்டாங்க. அங்கேயே அந்த மார்க்கெட் இல்லை, ஹிந்திலையும் கிடையாது. அமிதாப் பச்சன் எல்லாம் சும்மா வராங்களே தவிர இவர் கடவுளுடைய கிஃப்ட்டு. இவருடைய அது உண்மையான ஒரு இது உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு கல்மஷம் இல்லை, நேர்மையான ஒரு மனிதர், நல்ல மனிதர். ஆனால் சுயநலவாதின்னா எதுக்காக சுயநலம், அவரை காப்பாற்றிக்கிறது அவர் சுயநலம். அது தப்பே கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிறது. அது இவருக்கு கொஞ்சம் அதிகம். இதே கமல் சில நேரத்தில் இதாகிடுவார், ஈல்ட் ஆகிடுவார் சில நேரங்களில். சரி பண்ணிடலாம், என்னன்னு இதெல்லாம் நம்ம லைஃபாக போயிட்டு போகுதுன்னு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ஆனால் இவர் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டார். இல்லை பயோபிக் வந்து சங்கருக்கு ஒத்துக்கணும், பயோபிக்கே வேணான்னு முடிவுக்கு வந்துடுவார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். சங்கருக்கே இப்போ 2 படம் சரியாக ஓடலைன்னு அவருக்கும் தெரியல. இப்போ அவர் பயோபிக் பண்ணால் எப்படி வரும், அவர் அதுக்காக போனோம்னா என்னத்தை சொல்கிறதுன்னு அது நடக்கிற விஷயம் கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையுமே பேசி ஆகணும் இல்லையா, அதுக்கும் ஒத்துக்க மாட்டார் இல்லையா. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் இல்லை பண்ணலாம், பட் அது அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்குது, அதுக்கு இதெல்லாம் வரும். ரொம்ப நன்றி சார். சமகால சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. நன்றி சார். நன்றி.